செல்விகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது இன்றைக்கும் நான் ஒரு புதிய ரெசிபி தான் எடுத்து வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நிறைய யூனிக்கான ரெசிபிகள் செய்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் ரொட்டிலாவை வச்சு எப்படி நம்ம லசானியா செய்யலாம்னு சொல்லித்தான் எடுத்து வந்தேன். இது ஈஸியாக செய்யலாம். எல்லாருக்கும் இந்த சாமான் வீட்டில் எடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த ரெசிபிக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த யூனிக்கான ரொட்டிலா லசானியா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்க. 5 ஒனியன் எடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஒனியன் தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒன்று இருந்தாலும் பெரிய லார்ஜோ மீடியம் இருந்தால் எடுங்க. அதை இப்படி நீளமாக வெட்டுங்க. இதே மாதிரி இந்த 5 ஒனியனையும் வெட்டி எடுங்க. வெட்டி இதில் ஆட் பண்ணுங்க. ஒரு பேக்கிங் ட்ரேக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 3 கலர்ல பாதி பாதி பெல் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்க. எடுத்துட்டு வடிவா நீளமா இதையும் வெட்டி எடுங்க. இதே மாதிரி நீளமா மெலிசா வெட்டுங்க. பிரஷ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு எலும்பு இல்லாத கோழி தான் தேவை. அதே மாதிரி எடுத்து செய்யுங்க. இப்படி நீளமா வெட்டி எடுங்க. அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இதுக்குள்ள நாங்க இப்ப ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுவோம். மூன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் பப்ரிகா, அரை டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணுங்க. அரை டீஸ்பூன் ஆர்கானோ, திரும்பவும் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் மேலே விடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல ஒரு லெமனை புளிஞ்சு இப்படி விடுங்க. நான் ஆல்ரெடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். 400 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுங்க. இதை 15 நிமிஷம் நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம். இப்போ
இப்போ நாங்க ஓவனுக்குள்ள வச்சது 15 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ நாங்க அதை எடுப்போம். பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இதை நீங்க ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படி ஜூஸ் எல்லாம் பெப்பர்ல இருந்து வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல கலராகவும் வந்திருக்கு. பெப்ரிக்கா ஆட் பண்ண வடிவா. இப்படி ஒரு பேக்கிங் பேன் எடுங்க. நீங்க இதுக்குள்ள ஒயில வடிவா பூசி விடுங்க. நான் பேன் தான் யூஸ் பண்றேன். இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சைட் எல்லாம். அதுக்கு பிறகு இப்படி ரொட்டிலா வாங்கி எடுத்திருக்கிறேன். நீங்க விரும்பினா செய்தும் எடுக்கலாம். நான் வாங்கி தான் எடுத்திருக்கிறேன். இதை இப்படி சைட்டா இதே மாதிரி அடுக்கி விடுங்க. இதே மாதிரி வரும். இதே மாதிரி அடுக்கிட்டு இதுக்குள்ள 1 கப் செடர் சீஸ் எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ள இப்படி ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி பரப்பி விடுங்க. ஒரு கப் மொசரல்லா சீஸ் அதிலேயும் விடுங்க. பரப்பி இப்படி அதுக்கு பிறகு நாங்கள் செய்து வச்ச சிக்கன் இந்த மிக்சரை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 2 கிரீன் சில்லி வெட்டிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு சிப்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையான அளவு எடுங்க. இதெல்லாம் அளவு தேவையில்லை. நீங்கள் தேவையான அளவு இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு விரும்பிய சிப்ஸ் எடுங்க. உரைப்பு தேவைன்னு சொன்னால் உரைப்பான சிப்ஸ் பாவிக்கலாம். நான் இந்த கோன் சிப்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் என் மகளுக்கு விருப்பம். அதனால் அவருக்கு இது செய்கிறேன். பிறகு அதுக்கு மேலே சீஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் இப்படி பரப்பில் விடுங்க. இதே மாதிரி பரப்பி விடுங்க. அதுக்கு மேலே திரும்ப இந்த செடர் சீஸ் இப்படி ஆட் பண்ணி விடுங்க. திரும்ப மொசரல்லா சீஸ். சீஸ் எல்லாம் பரவி விட்டுட்டு இன்னும் ஒரு ரொட்டியை இதுக்கு மேலே வைங்க. வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பூ மாதிரி இதை மடிச்சு விடுங்க. இவ்வளவுதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் ஆயிலும் மேலே பூசி விடலாம். இப்போ நான் இதை ஆல்ரெடி என் அவன் ப்ரீ ஹீட்டில் தான் இருக்குது. 400 டிகிரியில் ப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கிறேன். 15லேருந்து 20 நிமிஷம் இதை ஒருக்கா பேக் பண்ணி எடுங்க. இந்த சீஸ் நல்லா மெல்டட் ஆகணும். இப்போ நான் இதை அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். நான் இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி கலராக வந்துருக்குன்னு சொல்லி. இப்போ
நான் இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். மற்றது அழகுக்காக பாஸ்லி தூவி இருக்கிறேன். இது இந்த நல்ல கிறிஸ்பியாக மொறுமொரண்டு வந்திருக்குது. மற்றது இந்த பேக் லசானியா ரொட்டிலாவை வச்சு எப்படி செய்திருக்கேன்னு சொல்லி நீங்களும் செய்து பாருங்க. உங்களோட ஃபேமிலிக்கு செய்து கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.